பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி விபத்தால் இறக்குறவங்க அதிகமாக ஆகிட்டாங்க. நோயில் இறக்குறத விட விபத்தால் பல குடும்பமாக சாகுறாங்க. அதனால் தரைவழி போக்குவரத்து ஆபத்தான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருக்குது. ஏன்னா ஜனத்தொகை பெருக்கும், வாகன பெருக்கும், அதுக்கான சாலை வசதிகள் இல்லை. இத்தகைய சூழ்நிலை மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து வான்வழி போக்குவரத்து கொண்டு வரணும். சேப்ளின் பிளைன் ஏர்ஷிப் என்ற விமானத்தை அது ஈலியத்தை போட்டால் அது மேலே அப்படியே மிதக்கும். அதில் அப்படியே அந்த ஏர்ஷிப் வந்து ஒரு பஸ்ஸை அப்படியே பிடிச்சிக்கின்னு அப்படியே கொண்டுட்டு போய் கோயம்புத்தூரில், அப்படியே கொண்டு போய் மதுரையில், அப்படியே கொண்டுட்டு போய் இதில் கன்னியாகுமரியில் இறக்கி விட்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி அதன் மூலம் போக்குவரத்து 150 கிலோமீட்டர் தரை வழி போக்குவரத்துக்கு உபயோகப்படுத்தாமல் இந்த போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த விபத்துகளை தடுக்கலாம். புதிய ஒரு சகாப்தத்தையும் உருவாக்கலாம். இந்த போக்குவரத்து திட்டங்களை, இந்த வான்வழி போக்குவரத்து திட்டங்களை தயாரித்து மத்திய மாநில அரசுகள் செய்ய முன்வர வேண்டும். ஆனால் இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த பற்றிலாம் சிறிதும் அறிவு இருக்காது. என்ன படித்தவங்கன்னு சொல்லுவாங்களே ஒழி, அவங்க படிப்பு எதுக்கும் உதவாத படிப்பாக தான் இருக்குது. நாட்டுக்கும் பலன் இல்லாத படிப்பு, மக்களுக்கும் பலன் இல்லாத படிப்பு. அதனால் இந்த வான்வழி போக்குவரத்தை கொண்டு வர மத்திய மாநில அரசு என்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.